வேண்டாம் அப்படின்னு நம்ம MS தோனி ருத்ராஜ் அவர்கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. அப்படியும் கேட்காம ருத்ராஜ் நம்ம MS தோனி அவரையே ஏமாற்றி செஞ்ச ஒரு செய்கை தற்போது CSK அணியின் ஓனரா இருக்கிற ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ரொம்ப பெரிய கோவத்தை ருத்ராஜ் அவர் மேல ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால ஒருவேளை அடுத்த வருடம் 2026 IPL ருத்ராஜ் நம்ம CSK அணிக்காக விளையாட முடியாம கூட போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பரபரப்பான சூழ்நிலை தற்போது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு உள்ள நடந்திருக்கு. அதாவது துவக்கத்தில் இருந்தே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டு IPL அடுத்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கு மிக முக்கியமா ருத்ராஜ் அவர் ஓபனரா இறங்காம 3வது ஸ்லாட்ல இறங்கினது, அடுத்தடுத்துன்னு சில சொதப்பலான விஷயங்கள், கேப்டன்சில ஜெயிச்சது, டாஸ் ஜெயிக்க முடியாம தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்தது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ருத்ராஜ் நம்ம CSK அணியை ஜெயிக்க வைக்க முடியாம அவர் ஒரு ஃபெயில்யூர் பிளேயர், ஃபெயில்யூர் கேப்டனாக தான் இன்ஜூர் ஆகி நம்ம CSK அணியை விட்டு ருத்ராஜ் அவர் வெளியேறினாரு. ஸோ நம்ம தோனி அவர் கேப்டன்சி பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா CSK அணியை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணாரு. ஆனாலுமே CSK அணியில வாங்கப்பட்ட பிளேயர்கள் பல பேர் ஃபார்ம்ல இல்ல, சொதப்பலான பிளேயர்கள், வேஸ்ட் பிளேயர்களாக இருந்ததால CSK அணி கடைசியா இந்த ஆண்டு IPL தற்போது நிறைவு செய்யறப்ப 10வது இடத்துக்கு CSK அணி தள்ளப்பட்டிருந்திருக்காங்க. இப்படி இருக்க ருத்ராஜ் இன்ஜூர் காரணமாக தான் CSK அணியை விட்டு வெளியே போனாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா CSK அணி கூடயே ஒரு சில ஆட்டங்கள் இன்ஜூர்ல இருந்தா கூட பயணம் பண்ண ருத்ராஜ் அதுக்கப்புறமா அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. இப்படி இருக்க இரண்டாம் பேஸ் IPL துவங்குறப்ப நம்ம CSK அணி ராஜஸ்தான் அணிக்கு எதிராக விளையாண்டுகிட்டு இருக்கப்ப மீண்டும் நம்ம தோனி அவரை பார்க்க வந்திருக்காரு. ருத்ராஜ் எதுக்காக பார்க்க வந்திருக்காரு அப்படின்னா, இந்தியன் டீம்ல, இந்தியா A டீம்ல இங்கிலாந்து ஸ்குவாட்ல தன்னை செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. அதனால நான் இங்கிலாந்துக்கு விளையாட போறேன், அந்த விஷயத்தை நம்ம தோனி அவர்கிட்ட சொல்றதுக்காக தான் ருத்ராஜ் அவர் வந்திருக்காரு. ஆனா நம்ம தோனி அப்பவே ருத்ராஜ் அவரை எச்சரிக்கை பண்ணியிருக்காரு, வேண்டாம்ப்பா அப்படியெல்லாம் பண்ணாத, ஏன்னா CSK அணி இந்த ஆண்டு IPL விட்டு வெளியேறிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. முக்கியமா ஓனர் ஸ்ரீனிவாசன் அவரும் கோவத்தில் தான் இருக்காரு CSK டீம் மேல. ஸோ இந்த நேரத்தில் நீ இன்ஜூரில் இருக்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் CSK எல்லா ஆட்டமும் விளையாண்டு முடிக்கிறதுக்கு உள்ளேயே நீ CSK அணியை விட்டு வெளியே போனது மட்டும் இல்லாமல் வேற ஒரு மேட்ச் நீ போய் விளையாண்டேனா உன்னை கோடிக்கணக்கில் பணம் போட்டு வாங்கின ஓனர் அவர் ஃபர்ஸ்ட் ரொம்ப கோபப்படுவார். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாருமே CSK அணிக்காக விளையாடணும்னா உனக்கு இன்ஜூர், ஆனால் மற்ற அணிக்காக, இந்தியன் டீமுக்காக விளையாடுறப்ப உன்னால இன்ஜூரியும் தாண்டி விளையாட முடியுமா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கோவப்படுவாங்க. அதனால CSK எல்லா ஆட்டமுமே விளையாண்டு முடிக்கிற வரைக்கும் நீ கவனி இரு, அதுக்கப்புறமா போய் இந்தியாவுக்காக விளையாடு அப்படின்னு நம்ம தோனி ருத்ராஜ் அவருக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு தான் விட்டுருக்காரு. ஆனா ருத்ராஜ் அதை கூட கேட்காம நம்ம இந்தியன் ஸ்குவாட் A ஸ்குவாட் இங்கிலாந்துக்கு எதிரான ஸ்குவாடை அறிவிச்சதுமே IPL முடியறதுக்குள்ளேயே இங்கிலாந்து மண்ணில் இந்திய A அணியில இருக்கிற பிளேயர்கள் எல்லாருமே அங்க போய் இறங்கி ஆகணும். ஸோ தோனி அவருடைய பேச்சை மீறி தற்போது IPL நம்ம CSK எல்லா லீக் மேட்சுமே விளையாண்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ருத்ராஜ் இந்தியன் டீமு கூடயே அவர் பயணம் பண்ணி இங்கிலாந்துல போய் தற்போது இறங்கிட்டாரு. ஸோ இது ஸ்ரீனிவாசன், ஓனரான ஸ்ரீனிவாசன் அவருக்கு ரொம்ப பெரிய கோபத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா ருத்ராஜ் அவரை முதன்மை பிளேயரா பல கோடி ரூபாய் கொடுத்து தக்க வச்சிருக்காங்க. ஆனா CSK டீம் கூட உன்னால இருக்க முடியல, இன்ஜூர்னு வெளியே போயிட்டு தற்போது அங்க இந்தியாவுக்காக விளையாடுறப்ப மட்டும் உனக்கு இன்ஜூர் இல்லையா அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது ரொம்ப கோபப்பட்டிருக்காரு ருத்ராஜ் அவர் மேல. பத்தாக்குறைக்கு இந்த தொடரும் அவர் சரியா விளையாடாததால ருத்ராஜ் அவர் மேல கடுமையான கோபத்தை வெளிப்படுத்திருக்காரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஸோ தோனி அவருடைய பேச்சை கேட்காம ருத்ராஜ் அவர் செஞ்ச இந்த செய்கை தற்போது CSK அணியை விட்டு நிச்சயமா ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் அடுத்த ஆண்டு IPL ருத்ராஜ் அவரை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. ஸோ இந்த விஷயம் தற்போது CSK அணிக்குள்ள மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்க போகுது அடுத்ததா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.